மருதாந்தலை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு ஆர் பாலசுப்ரமணியன் MA B.Ed M.Phil ஐயா அவர்களை உன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பிக் கிளாப் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கரவொலி எழுப்புங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் தமிழன் கேடு செய்ய மாட்டான். அஞ்ச வைத்து ஆட்டிடலாம் என்றால் ஆர்ப்பரித்து ஆழி பேரலையாய் எழுவான். நஞ்சை விதைத்து வஞ்சனை செய்வோரை நச்சு பூச்சி என மிதிப்பான். கொஞ்சம் தமிழ் பேசி விஞ்சு புகழ் அடைவான். தமிழ் கொடி பறக்க மகிழ்வான். தமிழனை விஞ்சும் புகழ் எவருக்கும் இல்லை. தமிழோடு பிறந்து எஞ்சிய மொழி உலகில் எதுவுமே இல்லை. அன்னை தமிழுக்கு இனிய வணக்கம். மிக சீரோடும் சிறப்போடும் 27வது ஆண்டு விழா நேரு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பால்நாறு குமுதம் கனிந்தூரும் தேரல்தன் பட்டாடை மடி நனைப்ப என்று பால் நாரக்கூடிய மழலை செல்வங்கள் இந்த மேடையிலே வரவேற்பு நடனம் ஆடியதை பார்க்கின்ற போது எந்த பள்ளியிலும் இல்லாத சிறப்பு இந்த பள்ளியில் இருக்கிறதை நினைத்து பார்க்கின்ற போது பெருமையாக இருக்கிறது. இந்த பள்ளியை மிகச் சிறப்பான முறையில் கரும்பு தந்த தீஞ்சாராய், கனி தந்த நறுஞ்சுளையாய், கவின்செய் முல்லை அரும்பு தந்த வெண்ணகையாய், அணி தந்த செந்தமிழாய், எடுத்து மகிழ் இளங்குழந்தாய், இசைத்து மகிழ் நல்யாளாய், மடுத்து மகிழ் நருந்தேனாய், வரைந்து மகிழ் ஓவியமாய், பண்டு வந்த செரும்பொருளாய், பாடரடந்த இருட்கடலில் படிந்த மக்கள் கண்டு வந்த திருவிளக்காய், மிக சிறப்பான முறையிலே இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர் ஐயா திரு பழனிசாமி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு மட்டுமல்ல, இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா நவரத்னசாமி மகேஸ்வரி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக உசிலம்பட்டி பஞ்சாயத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பழனிசாமி ஐயா அவர்களையும், மேலத்தானியம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமிகு முருகேசன் திலகவதி ஐயா அவர்களையும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் ஆருயிர் நண்பர் வெண்ணவால்குடி மேல்நிலைப்பள்ளியின் முதுகலை ஆங்கில ஆசிரியர் சுரேஷ் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி மேலத்தானியம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் அருமை சகோதரர் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களையும், அன்பு வழியில் 1000 புன்னகை, இன்பம் சூழ்ந்தால் கவலைகள் விடுமுறை, இயற்கை படைப்பில் ஏதும் குறைவில்லை, இதயம் பூத்தால் நாளும் இன்னிசை என்ற வகையிலே ஆண்டறிக்கை வாசித்த இந்த பள்ளி முதல்வர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய சில பேர்கள் சொல்லாமல் இருக்கலாம், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேரையும் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பள்ளிக்கூடம், தப்ப திருத்துமிடம் பள்ளிக்கூடம், தவற கண்டி காட்டி நாடு குப்பை கூடம். அருமையான ஒரு பள்ளிக்கூடம், அதாவது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் பேணி காக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராம சூழலில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு வகையிலே இந்த பள்ளி அமைவிடம் இன்றைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய வகையிலே
இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்திலே நகரத்திலே இருக்கக்கூடிய கல்வியை கற்க அரிய வாய்ப்பாக இந்த பள்ளி அமைவிடம் அமைந்திருக்கிறது. அதை நினைத்து பார்க்கின்ற போது அருவிகள் வைர தொங்கல், அடர் செடி பச்சைப்பட்டு, குருவிகள் தங்க கட்டி, குளிர்மடல் மணியின் குப்பை, எருதின் மேல் பாயும் வெங்கை, நிலவு மேல் எழுந்த மின்னல், சருகலா மொழிகள் சேர் தங்க தகடுகள் பாரடா நீ என்று புரட்சி பாவலன் பாரதிதாசன் வரிகள் இங்கே நினைவுக்கு வருகிறது. அப்படி இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அருமையான பள்ளிக்கூடம். இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆசிரிய பெருமக்கள் 1000 கரங்கள் வாழ்த்தினாலும், லட்சம் மகுடங்கள் சூட்டினாலும், கோடி கோடியாய் புகழ்ந்தாலும், லட்சிய விதையை என்னுள் விதைத்த ஆசிரியரை நான் வணங்கும் தெய்வம் சொல்லக்கூடிய வகையில் இன்முகம் காட்டி வரவேற்ற விதம் எந்த பள்ளியிலும் இல்லாத சிறப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்பை நேசிக்கும் மனதை இதயம் பூசிக்கும், கடமையை சுவாசிக்கும், உயிரை உலகம் வாசிக்கும் அருமையான ஆசிரியர் பெருமக்கள். இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய காரையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரும்பான்மை மேலத்தானியம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா இருக்கார் இந்த மேடையில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா இருக்கார். வெண்ணாவால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் ஐயா சுரேஷ் இருக்கார். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனை எப்படி நாங்கள் 100% தேர்ச்சி வாங்குவதற்கு என்ன பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறை மாத கர்ப்பிணிகள் படுகின்ற கஷ்டத்தை போல ஆசிரியர் பெருமக்கள் படாத பாடு படுறாங்க. அதாவது தடுமாறி விழுந்தவரை தலை நிமிர வைத்த இடம் நிலையாக நிற்பதற்கு வேறு இருந்தது பள்ளிக்கூடம். அதுபோல இந்த பள்ளியிலிருந்து படித்த ஒரு மாணவி மருத்துவராக பாண்டிச்சேரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவியாக, அதாவது மருத்துவராக இருந்து இந்த பள்ளியில் முன்னாள் மாணவியாக இருந்து, அதெல்லாம் ஒரு மாணவர்களை பார்க்க திருமதி யாரு அந்த மாதிரியான ஒரு சூழலை பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு உண்மையாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உற்சாகம் பெருட்டேனும். அதாவது செல்வி அஸ்மிதா பகுர்தீன் அவர்களை பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். நம்மளும் இது மாதிரி வரணும், எதிர்காலத்தில் நாமும் அது மாதிரி வரணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். உண்மையிலுமே இதெல்லாம் ஒரு எப்படி இருக்கும்னா ஒரு வழிகாட்டியாக அந்த மாணவர்களுக்கு இவர்கள்லாம் ஒரு திசை காட்டி கல்லை போல இருக்கக்கூடியவர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அந்த மதிப்பெண்ணை வாங்குவதற்கு, தேர்ச்சி விழுக்காட்டை அதிகரிப்பதற்கு ஆசிரியர்கள் படாத பாடுபடுறாங்க. எங்களை ஐசி வார்டில் படுக்கப்பட்டு மாணவன் நார்மல் வார்டில் படுத்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் மிகச்சிறப்பான ஒழுக்கமும் பண்பாட்டையும் பேணி காக்கக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி இருப்பதை நினைத்து பார்க்கின்ற போது புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நல்லதொரு கட்டுப்பாட்டையும் கொண்டு இயங்கக்கூடிய ஒரே பள்ளி இந்த நேரு மெட்ரிக் பள்ளி என்பது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய மக்களை பாராட்டுவதற்கு மேடை நாகரிக கருதி சில விஷயங்களை சொல்கிறான். உண்மையான இந்த பள்ளி ஆண்டு விழாவின் கதாநாயகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான கதாநாயகர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் தான். குழந்தைகள் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய அந்த மழலை செல்வங்கள் தான் உண்மையான கதாநாயகர்கள். அவங்களுக்காகவே நான் ஒரு கவிதை எழுதிட்டு வந்தேன். வண்டியில் வரும்போது அவங்களுக்காகவே திங்க் பண்ணி ஒரு கவிதை எழுதினேன். மொட்டுக்களே சிட்டுக்களே பட்டு வண்ண பூக்களே அழகு பதுமையின் கால் கொலுசு இயக்கம் கொள்ளும் துள்ளழகு மின்னல்களே அன்பு நிறை மாணவ செல்வங்களே, நீங்களாம் எப்படிப்பட்ட ஆளுகள்னா
சாதாரண ஆளுக கிடையாது. உங்களால் விசையுறு பந்தை போல வேகமாக ஓடக்கூடிய உடல் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எரிமலையில் நெருப்பெடுத்து விரிகடல் வேகத்தை உடலில் தைத்து நரிகள் அஞ்சும் சிங்கங்களே, தமிழ் நிலத்தின் தங்கங்களே, இடியா புயலா, எரிமலையின் தீப்பிளம்பா, கொடியா படையா, களிற்று நடையா, அல்லது தமிழன்னையே மண்ணில் பிறந்து விட்ட அழகா என்பதைப் போல இருக்கக்கூடிய பெருமக்கள், விதியினை சதியினை துரத்தி துரத்தி தூளாக அமர்ந்திருக்கும் அறிவின் திமிரடைய அன்புமிக்க மாணவ செல்வங்களே, துப்பாக்கி தோட்டாக்களுக்கு டாட்டா காட்டி நாளைக்கு செவ்வாய் கிரகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்காக நேரு மெட்ரிக் பள்ளியிலே பயிலக்கூடிய அன்புமிக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது இப்போ அரையாண்டு தேர்வு முடிஞ்சு இப்போ திருப்புதல் தேர்வு, முதல் திருப்புதல் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு மேல்நிலையில். பேப்பரை திருத்தி மாணவன்கிட்ட கொடுக்கும்போது பேப்பர் கொடுக்குற அன்னைக்கு அந்த மாணவன் வரமாட்டேங்கிறான். நம்ம யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியலை. அப்போ வெறும் எந்த பகுதி எடுத்தாலும் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சத்துணவில் முட்டை போடுறோமோ இல்லையோ, பேப்பரில் ஆசிரியர் பெருமக்கள் முட்டை போடுறோம். எங்கள் அரசு பள்ளியை நான் சொல்கிறேன். அப்போ ஒரு பையன் சொன்னேன், சார் முட்டை போடாதியன்னா. ஏண்டான்னு, எங்கள் அப்பா பழனி மலைக்கு மாலை போட்டிருக்காங்க, முட்டை போடாதிய சார், நாங்களும் சைவத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னா. உடனே பரவாயில்ல, அடுத்த பேப்பரை திருத்தும் போது நான் ஒரு அடிப்படையில் ஒரு கவிஞன். அந்த வகையில் நான் இந்த மாணவனுக்கு எழுதுகின்ற போது பேப்பரில் கவிதை நடையில் எழுதுவேன். குழுவுக்குரியா மாணவனை தொட முடியாது, மாணவனுடைய உள்ளங்களிலே கவிதை மூலமாக தொடக்கூடிய தன்மை எங்களுக்கு உண்டு. அவனு நினைக்கிறான் தொட்டுப்பார் சாக்கடிக்குங்கிற மாதிரி அவனும் உட்கார்ந்துருக்கான். நான் உடனே எழுதினேன், லயனல் ஆண்டனின்னு ஒரு மாணவனுக்கு எழுதினேன், முட்டை 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 நீ என்ன பெட்டை கோழியா அப்படின்னு எழுதியிருந்தேன். பேப்பர்லாம் திருத்தி மார்க்கை என்ட்ரி பண்ணி போடும்போது நல்லா படிக்கிற மாணவன் உதவி செய்வான் இல்லையா? முட்டை முட்டை நீ என்ன பெட்டை கோழியான்னு எழுதும்போது எல்லாரும் பாஸ் பண்ணிட்டான். அந்த ஆண்டனி இவன் மட்டும் இரணியன் இவங்க மட்டும் பாஸ் பண்ணலடா, என்னடா பண்ணுறதுன்னு. ஐயா அவன் கூட்டி பார்த்தாலும் அவனுக்கு வரலைங்க ஐயா மார்க்கு, இன்னும் ஒரு 5 மார்க் போட்டால் தான் பாஸ் பண்ணுவான்னா. சரிடா அந்த பேப்பரை அங்கிட்டு திருப்பி அங்கிட்டு போடுறான்னு போட்ட போது அந்த அவன் எழுதியிருந்தான், முட்டை முட்டை நீ என்ன பெட்டை கோழியான்னு எழுதியிருந்த போது அந்த ஆண்டனி எழுதியிருந்தான், மன்னிக்கவும் ஐயா நான் சேவல் கோழி அப்படின்னு எழுதியிருந்தான். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவன் சாதாரண ஆள் இல்லைடா, இவனை பாஸ் போடுறான்னு. நல்லா படிக்கிற மாணவன் கேட்டான், பேப்பரில் ஒன்றும் இல்லை எப்படியா பாஸ் போடுறதுன்னா, தன்னை உணர்வதாண்டா கல்வி, அவன் சேவக்கோழின்னு தன்னை உணர்ந்துட்டான்டா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின், படைப்பாற்றலுக்கு ஒரு 4 மார்க் இருக்குது மேல்நிலை கல்வியில். அதில் ஒருத்தன் எழுதியிருந்தேன், ஏன்னா நான் ஏற்கனவே வகுப்பறையில் திட்டியிருந்தேன்ல, முட்டை வாங்கினா குத்தம் இல்லை, 100க்குள்ளே இருக்குது 2 முட்டை, ஏன்னா 100ன்னு போட்டால் 2 முட்டை வருதான். முட்டை வாங்கினா குத்தம் இல்லை, 100க்குள்ளே இருக்குது 2 முட்டை, முட்டை போட்ட கோழி பிராய்லர் கடைக்கு போனா காளி, அதை விற்று காசு பார்த்தவன் வாழ்க்கை ஜாலி. ஏன்னா தலைப்பு வந்து ஃபியூச்சர்னு கொடுத்துருந்தோம், வாழ்க்கைன்னு கொடுத்துருந்தோம். சரி வேணா தலைப்புக்கு வரலையேன்னு நினச்சான். முட்டை வாங்கினா குத்தம் இல்லை, 100க்குள்ளே இருக்குது 2 முட்டை, முட்டை போட்ட கோழி பிராய்லர் கடைக்கு போனா காளி, அதை விற்று காசு பார்த்தவன் வாழ்க்கை ஜாலி. இந்த மேட்ருக்கு வரல. காதை திருகும் கணக்கு டீச்சர் மார்க்கு வாங்க சொல்லி செய்யும் டார்ச்சர், அதை பொறுத்து கொண்டால் நல்ல ஃபியூச்சர்னு வாழ்க்கைங்கிற தலைப்புக்கு எதிர்காலங்கிற தலைப்புக்கு அவன் வந்துட்டான். உடனே 4 மார்க் போட்டேன். எதற்காக அப்படி சொல்கிறேன்னா, மாணவர்கள்ட்ட தனித்திறமைகள் பெருகி கிடக்கு. வேளாண்மை கல்லூரியிலேருந்து பயிலக்கூடிய அந்த மாணவர் கூட சொன்னார், தனித்திறமைகளை வளர்த்து கொண்டா, அந்த திறமைகளை இனம் கண்டுபிடித்தா வெற்றிங்கிறது வெகு தொலைவில் இல்லை. அதே மாதிரி ஒரு பழமொழி கொடுத்து வகுப்பறையில் பழமொழி கொடுத்தா அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுவாங்க பயலுக. ஒரு பானை சோற்றுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஆறுமுக ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயாலாம் படிக்கும்போது என்ன சொல்லுவான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவான்.
ஒரு பானை சோற்றுக்கு சொல்றா பால் பாண்டினே ஒரு சட்டி குழம்பு அப்படின்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி உயர்வாக பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிடி டீச்சர் ஒரு பெண்மணியை கண்டு அந்த பையன் தாமதமாக வந்தவனை நல்லா கண்டிச்சாங்க. அவங்க பாணியில் அவங்க கண்டிச்சிருக்காங்க. நான் வகுப்பறையில் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமைன்னு சொல்லுவாங்க. பெண்ணை உயர்வாக சொல்லுகின்ற போது மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமானால் கவிமணி பாட்டை சொல்லுவாங்க. நான் சொன்னேன், கட்டுத்தறி சாணி தட்டி கம்பங்கூழு சட்டி இறக்கி வீடு வாச தெருக்கூட்டி விவசாய குருவி விரட்டி பெண்கள் தினம் பூத்து சிரிக்கிற பருத்தி அவர்கள் தொட்ட இடமெல்லாம் விருத்தின்னு. ஆறுமுகம் அப்போ தான் வகுப்பறைக்குள்ளே வர்றேன். பெண்கள் பூத்து சிரிக்கிற பருத்தி அவர்கள் தொட்ட இடமெல்லாம் விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பெண்கள் நாட்டின் கண்கள்னு. மாணவன் சொன்னேன், அப்போ ஆண்கள்லாம் என்ன காம்பவுண்டு செங்கலா ஏயா அப்படின்னா. எதற்காக சொல்கிறேன்னா, மாணவனிடம் என்ன இருக்குன்னா தனித்திறமைகள் நிறையா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோற்றை திண்டான், நான் தமிழாசிரியரை கண்டு பிழைகளை தான் நாங்கள் பார்ப்போம். சோற்றை திண்டான்னா சேற்றை திண்டான்னு எழுதுகிறேன். சொத்து தகராறு செய்தார்னா செத்து தகராறு செய்தான்னு எழுதுகிறேன். கோடீஸ்வரனை கேடீஸ்வரன் எழுதுகிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்களே அப்படிங்கும்போது வரவேற்பு மடலை சொல்லுகின்ற போது மாவட்டும் ஆட்சியர் அவர்களேங்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விடைபெற்று சென்றார்னா வடைபெற்று சென்றார்னு எழுதுகிறான். எவ்வளவோ தவறுகளை நாங்கள் திருத்துறோம். அப்படிப்பட்ட தவறுகளை திருத்துகின்ற போதும் அந்த மாணவனிடத்தை நாங்கள் என்ன கன்றதில்ல, குறைகளை நாங்கள் பார்க்கறதில்ல. ஏன்னா இது தடுமாறி விழுந்தவரை தலை நிமிர வைத்த இடம் நிலையாக நிற்பது வேர் தந்தது பள்ளிக்கூடம். பொய்வேட நாடகங்கள் பூமியிலே பல உண்டு, பேதமில்லா கல்வி சாலை திகட்டாத கற்கண்டு. ஏன்னா கல்வி சாலையில் என்ன கிடையாது, பேதங்கள் கிடையாது. ஏன்னா தவறு செய்வது மாணவனுடைய இயற்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகில் ரொம்ப புனிதமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இடங்களை சொல்லுவாங்க. ஒன்று தாயின் கருவறை, உயிர் பெற காரணமாக இருக்கக்கூடிய தாயின் கருவறை. அடுத்ததாக அறிவு பெற காரணமாக இருக்கக்கூடிய வகுப்பறை, பள்ளி வகுப்பறை. அப்படிப்பட்ட ஒரு 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 முக்கியமான இடம் பள்ளிக்கூடம். அதாவது பள்ளிக்கூடத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு. பல பல சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புத்தக மூட்டைக்குள்ள சுத்துறது பூமி, கத்துக்கிற ஆர்வம் உள்ளவன் கடவுளின் சாமி. பள்ளிக்கூடத்தில் பல சிறப்புகள் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அணுகுண்டுக்கும் புத்தகத்துக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அணுகுண்டு பற்ற வைக்கும் போது ஒரே முறை தான் வெடிக்கும். ஆனால் புத்தகம் திறக்கின்ற போதெல்லாம் என்ன பண்ணும், நம்மை உறங்க செய்யாது. நம்மை உறங்க விடாமல் நம்மை உசிப்பி கொண்டே இருக்கக்கூடியது புத்தகங்கள். அதனால தான் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றன்ப உணர்வதற்கும் இனிநிதினா எளித உயர் எல்லமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை மக்கள் புனிதமுற்று வாழ்க வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில்னு புரட்சி பாவலன் பாரதிதாசன் சொன்னவரி. மனிதன் புனிதனாக வாழணும், நாடு புனிதமாக வாழணும், ஒவ்வொரு ஊர்லையும் நூலகத்தை அமைங்கிடான்னார். அப்படிப்பட்ட புத்தகத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் யாருன்னா அலெக்சாண்டர். இப்படித்தான் ஆசிரிய மாணவர் பாரம்பரியம் இருக்கு. அதே மாதிரி தமிழில் அப்படி பார்த்தோம்னா மகாவித்வான் திருச்சிபுரம் மகாவித்வானுடைய மாணவர் பிற்காலத்திலே சுவடிகள் எல்லாம் தேடி 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 கண்டெடுத்த பரம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரச்சுரான்பட்டி, இன்னைக்கு வரையும் இப்போ பேருந்து இப்போ போக்குவரத்தெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட பல ஊரில் கூட சுவடியை எடுத்து விட்டு போனார். இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னமராதி பக்கத்தில் மிதலைப்பட்டி, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்குது. சுவடிகளை தேடி தேடி எடுத்த ஊவே சாமிநாதையர், தமிழ் தாத்தா. யாரு? மகாவித்வான் திருச்சிபுரம் மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளையுடைய மாணவர் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர். அவருடைய மாணவர் அப்படின்னா கீவா ஜெகநாதன், அவருடைய மாணவர் கியாப்ப விஸ்வநாதன். இப்படி தமிழிலையும் என்ன உண்டு, ஆசிரிய மாணவருடைய ஒரு பாரம்பரியம் உண்டு. ஆசிரியர் எதற்கு ஒப்பானவர் அப்படின்னா மலைக்கு ஒப்பானவர். உலகமே வறண்டு போனாலும், இப்போ ஐயா மருத்துவரையா கூட சொன்னாங்க, தட்பவெப்பநிலை மாறிக்கிட்டு இருக்கு.
தட்பவெப்பநிலை மாறிக்கிட்டு இருக்கு, பருவம் தப்பி போகுது. அதனால் உடல் நலத்தையும் நம்முடைய மனநலத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையில் எது வறண்டு போனாலும் எல்லாமே வறண்டு போச்சு. குடிக்க கூட தண்ணி கிடையாது, எதுவுமே எல்லாமே வறண்டு போச்சு. எல்லாமே வறண்டு போன பிறகு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஊரே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, குடிநீருக்கு ஏங்கி கொண்டு இருக்கு, கவலையோடு குடிநீருக்கு அழுது கொண்டு இருக்கு. பறவை மட்டும் அப்படியே மலையில் போய் மேகமாக மேலே பறந்து போய் அங்கே சுனை நீரில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருகி கொண்டு இருக்கு. அதனால தான் ஆசிரியர் எப்படி பண்ணுறவர், அறிவிலே மலை போன்றவர். மலையை மட்டும் டேப் வச்சு அழைக்க முடியாது, அறிவிலே அவர் மலை போன்றவர். அந்த அறிவு பயன்படுத்தி கொள்பவருக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தாகம் தீர்க்கக்கூடிய வறட்சி காலத்தில் கூட தாகம் தீர்க்கக்கூடிய சுனை நீரை போன்றவர். அதனால தான் ஆசிரியர் சாதாரண விஷயம் கிடையாது. தெளிவு குருவின் திருவடி, தெளிவு குருவின் திருநாமம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பான வகையில் இயங்கி கொண்டு இருக்கு. ஒரு மாணவன் போய் கேட்டான், குருவே ஞானம் பெற என்ன பண்ணணும்னு கேட்டான். ஒரு மாணவன் போய் கேட்டான், என்ன கேட்டான்னா, ஐயா குருவே ஞானம் பெற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த குரு சொன்னார், மந்திரத்தை சொல்லி 2 பழம் சாப்பிட்றான்னார். உடனே அந்த மாணவன் டவுட்டு கேட்டான், குருவே பூவம்பழமா ரஸ்தாலி பழமா அப்படின்னு கேட்டான். உனக்கு ஞானமே வர வாய்ப்பில்லை, நீ என்ன மந்திரம் கேட்டிருந்தா உனக்கு ஞானம் கிடச்சிருக்கும். நீ பூவம்பழமா ரஸ்தாலி பழமான்னு நீ ஞானத்தை மீறி ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால் உனக்கு கிடையாதுன்னார். அதனால தான் இப்போ மாணவர் சொல்லும்போது சொன்னார், நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த நாட்டில் எதுவுமே கிடையாது, எந்த கலாச்சாரமும் இருக்க வாய்ப்பில்லை. தீமையான கலாச்சாரங்கள் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. பழக்க வழக்கங்கள் ஒரு சிலந்தி வலை, நாளடைவில் அது கம்பி வலைகள். பழக்க வழக்கம் இருக்கே, அது ஒரு சிலந்தி வலை மாதிரி. ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரண சிலந்தி வலை, தள்ளிவிட்டா போயிடும். ஆனால் நாளாக அது கம்பி வலைகள். அப்படின்னா ஒரு ஆறில் நண்பர்கள்லாம் போய்கிட்டு இருந்தாங்க, ஆறில் படகு போய்கிட்டு இருக்க, அந்த நண்பர்கள்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கின்ற போது ஒரு கருப்பு போர்வை ஒன்று கடந்திருக்கு. அந்த கருப்பு போர்வையை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணான்னா, நண்பர்கள்லாம் சொல்லியும் கேட்காம குதிச்சுட்டான். டே அந்த போர்வையை நான் எடுக்கிறேன்னு. நண்பர்கள்லாம் சொன்னாங்க, எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை, அது தண்ணிக்குள்ளே கிடக்கிற கருப்பு போர்வையை நீ ஏன்டா எடுக்காதரான்னு சொன்னாங்க. இல்லை, அதையும் மீறி அந்த நண்பன் போய் குதிச்சுட்டான். குதித்த பிறகு உள்ளே குதிச்சதான் தெரியும். எல்லாரும் சொல்கிறாங்க, போதும்டா உன்னால் அந்த போர்வையை எடுக்க முடியாட்டி வெளியில் வாடான்னு. டேய் நான் எடுக்கலடா, இப்போ அதுதான்டா என்ன இழுத்துக்கிட்டு இருக்கு, வெளியிலேருந்து பார்க்க அது போர்வடா, அங்கேருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், அது உண்மையாலுமே போர்வை கிடையாது, அது கருப்பு கரடிடான்னு. பழக்க வழக்கங்கள் சிலந்தி வலை, நாளாக அது கம்பி வலைகள். அதனால தான் மாணவ பருவத்திலிருந்து நல்ல பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பெற்றோர்கள் மட்டுமல்ல, கற்றோர்கள் மட்டுமல்ல, மற்றோர்களும் சொல்லணும். முத்தாலும் மணியாலும் செய்யப்படுகின்ற அணிகலன்கள் ஏதேனும் ஒரு காரணத்தில் கெடுமானால் அவற்றை தொழில் வல்லுநரும் குறித்து சரி செய்து கொள்ளலாம். ஆனால் ஒருவருடைய பண்பாடும் மேம்பட்ட ஒழுக்கமும் கெடுமானால் அவற்றை சரி செய்தல் என்பது இயலாத காரியம். அப்படி பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளி அது காலம் கடந்து நிற்கும் என்பதற்கு உதாரணம் நேரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. கிட்டத்தட்ட 27 வருஷம் ஒரு பள்ளியை ஒரு கட்டுக்கோப்போடு நடத்துவதுங்கிறது இயலாத காரியம். அந்த பணியை மிகச் சிறப்பாக பழனிசாமி ஐயா அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நானும் இந்த மாதிரி மாணவர்கள் கிடைக்கிறதுக்கு நாங்களும் பணிக்கு 20 வருஷத்துக்கு மேலாச்சு. ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஆறுமுக ஐயா, நாங்களாம் ஒரு பணிக்காலத்தில் உள்ளே வந்தவங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆக போகுது. அப்போ பரசுராமருக்கு மாணவராக யார் கிடைத்தார்னா கர்ணன் கிடைச்சார். இப்போ 2-3 மாணவர்கள் இருக்காங்க, பீஷ்மர் துரோணாச்சாரியர் இருந்தாலும் கர்ணனுக்கு கிடைச்ச சிறப்பு
அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணன் பரசுராமனுடைய மாணவர். உடனே மரண படுக்கையில் பரசுராமன் மரண படுக்கையில் யார் கிடக்குறான்னா கர்ணன் இருக்காரு. கர்ணன் இருக்கல. அப்போ யாருக்குமே கிடைக்காத சிறப்பு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ரொம்ப புலகாங்கிதம் அடைவேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் கர்ணன். வான் பெற்ற நதி கமல்தால் வணங்க பெற்றேன், மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்க பெற்றேன், தேன் பெற்ற துளாயலங்கள் களப மார்பும் திருப்புயமும் தை வந்து தீண்ட பெற்றேன், யான் பெற்ற பெருந்தவ பேரு இரு நிலத்தில் யார் பெற்றார் என்பான். மரணப்படுக்கையில் சொல்லக்கூடிய பாட்டு. ஏன்னா நதியில நான் பிறந்து என் தாய் பிறக்கின்ற போது நதியில விட்டா, நதியின் மடியிலே நான் கங்கை ஆற்றங்கரையிலே சுமந்து வந்தேன். வான் பெற்ற நதி கமல்தால் வணங்கப்பட்டேன். எல்லாரும் வணங்கக்கூடிய சூரிய பகவான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார், தந்தையாக இருந்தார். மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பட்டேன். தேன் பெற்ற துளாய் அலங்கள் களப மார்பும் திருப்புயமும் தை வந்து தீண்ட பெற்றேன். ஆனா யாருக்குமே கிடைக்காத சிறப்பு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிடைக்காத சிறப்பு, துரியோதனனுக்கு கிடைக்காத சிறப்பு, பீமனுக்கு கிடைக்காத சிறப்பு, நகுலன் சகாதேவனுக்கு கிடைக்காத சிறப்பு, பீஷ்மருக்கு கிடைக்காத சிறப்பு, துரோணாச்சாரியருக்கு கிடைக்காத சிறப்பு யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே துளசி மார்பு. துளசி மார்பு வந்து யாருடைய துளசி மார்பு? பரந்தாமன் பெருமாளுடைய துளசி மார்பு வந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவர் உடம்புல தீண்டுதான். அப்ப இந்த மாதிரியான தவப்பேரு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கர்ணன் சொல்றேன். மானாலும் செல்வமும் அன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் இதையுடைய நாவேன்னு அரசராக இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் பாடுறார். எனக்கு வான் பதவி வேண்டாம், மண்ணா ஆளக்கூடிய பதவி வேண்டாம், திருவேங்கட மலையில் திருப்பதி மலையில் சுனை நீரில் மீனாக பிறக்கணும், அது போதும் யான்னார். ஆனால் பெருமாளுடைய துளசியே இவன் மார்பிலை படுது. யாரு? கர்ணனுடைய மார்பிலை படுது. அதை பார்த்து ரொம்ப வியக்குறான். நான் வகுப்பறையில் சொன்னேன், யான் பெற்ற பெருந்தவ பேரு இரு நிலத்தில் யார் பெற்றாரேங்கிறான்டா. பார்த்துக்கடா, இது மாதிரி மாணவ செல்வங்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. யான் பெற்ற பெருந்தவ பேரு இரு நிலத்தில் யார் பெற்றாரேங்கிறான். அடே அப்பா, காரணம் என்னன்னா ஆசிரியர் சாபம் கொடுத்தா கூட அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டான்டா கர்ணே, அதுதான்டா காரணம்னு. அப்படின்ட்டு புதுக்கோட்டை மாநகரிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆதிகாலம் ஜவுளி ஸ்டோரில் என்னிடம் படித்த மாணவன் பை கொடுக்கக்கூடிய செக்ஷனில் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் வீட்டுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு போனேன். வேட்டி சட்டை சேலை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கட்டை பையில் தூக்கிக்கிட்டு வாங்கிட்டு போனேன். இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நப்பாசை, இன்னும் 2 பை வாங்கணுமேனு. நம்ம மாணவன் அங்கே நின்னான். எனக்கு அவனை பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி, நம்மளை பார்த்தோன்னே ஏதாவது கொடுப்பேன் அப்படின்ட்டு எதிர்பார்த்து தான் நாங்கள் போனோம். அவன் உடனே என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீங்கள் யாருன்னேன்னு கேட்டேன். நான் என்ன நினச்சேன், யான் பெற்ற பெருந்தவ பேர் நிலத்தில் யார் பெற்றாரே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போகிறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அண்ணே அப்படின்னா. நான் ஒன்னே சொன்னேன் எங்கேடா பார்த்துருப்ப? திருக்கோரணம் பள்ளியில் உனக்கு 12th வகுப்பில் அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரம் விருதே கண்ணேன்னு பாடம் நடத்தும் போது பார்த்துருப்படான்னு. ஐயா மன்னிச்சுங்கய்யா ஐயா மன்னிச்சுங்கய்யா, எல்லாரையும் நான் வச்சிருக்கேன், உங்களை மறந்துட்டேயா, கோச்சுக்காதியா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதியா, என்னையா 2 பை 4 பை வாங்கியானோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அவன் பைய கொடுக்குற நேரத்தில் ஒரு ஆக்ஷன் பண்ண, அது என்னால் ஜீரணிக்க முடியல இன்னைக்கு வரைங்க. ஒரு சுடிதார் போட்டு ஒரு பெண்மணி போனாங்க. டீச்சர்னு தப்பிக்கிட்டு ஓடினேன். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏண்டா 2 வருஷமா உனக்கு பாடம் நடத்தி ஒரு கேள்வி பதில் விடாமல் உன்னை படுத்தின என்னைய மறந்துட்ட, அவங்க யாருன்னே தெரியாது, டீச்சர்ன்ட்டு ஓடினியடா என்னடான்னு கேட்டேன். ஐயா அவங்க நம்ம டீச்சர், உங்களுக்கு தெரியாதான்னு. எனக்கு உண்மையிலுமே தெரியாதுடா, நான் அந்த மாதிரி டீச்சரையும் பார்த்ததில்லடான்னு. அதுக்கடுத்து அவன் சொன்னேன், அதான் எனக்கு இன்ன வரையும் முடியலை. கோபாலகிருஷ்ண ஐயாட்ட சொல்லி அழுகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வாய்ப்பு கிடச்சி மேடையில் சொல்லிடுவோன்னு பார்க்குறேன். என்ன
எப்பா 6 முதல் 10 வகுப்புக்கு உனக்கு பாடம் நடத்துனாங்களா? உயர்நிலை பள்ளியில் எதுவும் பாடம் நடத்துனாங்களா? தமிழ், ஆங்கிலம், கணக்கு எதுவும் நடத்துனாங்களா? இல்லைங்கய்யா. இல்லை மேல்நிலை வகுப்பில் அக்கௌண்டன்சி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு ஏதாவது ஒன்று நடத்துனாங்களா? இல்லைங்கய்யா. அப்புறம் என்னடா டீச்சர் அப்படின்னு? இல்லைங்கய்யா, அவங்க நம்ம ஸ்கூலில் ட்ரைனிங் டீச்சராக நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னா. பாருங்க, 2 வருஷமாக பாடம் நடத்தின எங்களை மறந்துட்டான். அப்பப்போ வந்து போன அவனுக்கு வகுப்புக்கும் போகலை. யான் பெற்ற பெருந்தவ பேர் இரு நிலத்தில் யார் பெற்றாரே நினைச்சேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பள்ளிக்கூடம் அருமையான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அதாவது 1989 ஒரு சிறுவன், ஒரு சின்ன கதையோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன் நேரமின்மையை கருதி. 1989 ஒரு சிறுவன் பாகிஸ்தானுக்கு எதிராக அறிமுகமாகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மாணவர்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ பாகிஸ்தானில் புகழ்பெற்ற கேப்டன் இம்ரான் கான், வாசிம் அக்ரம், வாக்கர் யூனஸ் போன்ற பெரிய பவுலர்கள்லாம் பந்து வீசுகிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பேட்ஸ்மேன்லாம் தடுமாறக்கூடிய வகையில் பந்து வீசக்கூடியவங்க. ஒரு சிறுவன், 16 வயசு சிறுவன் வந்து அந்த பந்தை மூக்கில் அடிபட்டு தாடையில் அடிபட்டு ரத்தமாக ஊற்றுது. ஊற்றின பிறகு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. இந்த நிற்காத, களத்தில் நிற்காத, உன் எதிர்காலம் கருதி சொல்கிறேன், இன்னும் ஒரு நல்ல பயிற்சி எடுத்துகிட்டு உனக்கு காலம் இருக்குது, பின்னாலே வான்னு சொன்னபோது அந்த சிறுவன் அதை விட்டு போகலை, களத்தை விட்டு அவன் போகலை. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ உதவி பனிக்கட்டியை வைத்து கொண்டு அதை சரி செய்து கொண்டு அந்த களத்திலே நின்ன. பந்தில் அடிபட்ட அந்த சிறுவன் பிற்காலத்தில் அந்த பவுலர்களை எல்லாம் ஓட விட்டான். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 100 செஞ்சுரி அந்த சிறுவனாக இருந்தவன் 100 சதம், இன்னைக்கு வரை அந்த சாதனை முறியடிக்கப்படலை. 34,357 ரன் எடுத்தவர். அவர் தான் யாரு? உலக புகழ்பெற்ற சச்சின் டெண்டுல்கர். நமக்கு உசுறு நம்ம திறமை, தன்னை உணர்ந்தா ஏது வறுமை, வேர்வை சிந்தி உழைச்சு பாரு, இரும்பு கம்பி வாழ நாறு அப்படின்னு வட்டம் தாண்டி வானம் ஏறு, சுற்றும் பூமி சின்ன ஊருன்னு காமிச்சவர். நம்முடைய தொழிலை நாம் சிறப்பாக செய்தால் அந்த தொழிலுக்கு நாம் தான் எஜமானாக இருப்போம். அதனால உன் சிறுதுளி வியர்வை கோடைமலை, உன்னை வெல்ல யாருமில்லை, உனக்கும் நீயே துணை, வானம் தரும் பரிசு மலை, வறட்சியை விரட்டுது பசுமை படை, சோம்பல் தானே நமக்கும் பகை, உன் கைகளில் உள்ளது காந்தமலை, தெரு தெருவாய் எப்படி வந்தது கையேந்தும் நிலை, உடலை வளர்ப்பதா வாழ்க்கை முறை, உழைத்தால் போயிடும் இந்த குறை, வெறும் சோம்பேறிகளை சுமக்கவா இந்த தரை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நேரு கல்வி குழுமம் பல ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மண்ணுகத்தில்லை வளர்கன பக்தர்கள் பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைகோன் அடியேன் முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே என்று பல்லாண்டு வாழ்த்து பாடி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் பேச்சு, நடமாடும் புத்தகம் நீங்கள், ஆளுமை கலந்த அறிவுரை, இலக்கிய மாறாத அறிவுரை, உங்கள் குரலில் தெரிந்தது எங்கள் இயக்கம், உங்கள் வழியில் ஆசிரியராக நாங்கள் எப்போதும் வழி நிற்போம். அருமையான ஒரு அறிவுரை. ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக எம் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் ஐயா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக என் பள்ளியின் மூலமாக நினைவு பரிசு ஒன்று ஐயாவுக்கு வழங்க உள்ளோம்.